பொங்கல் வந்தாலே ஜல்லிக்கட்டு தாங்க சிறப்புமா நடக்கும். ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தி அதுக்கப்புறம் வருஷம் நடக்குதுங்க. ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல எத்தனையோ ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இதுல பாருங்க, வாடிக்குள்ள வந்து டாடா ஏசியை நிப்பாட்டி நிக்கிறாங்க. இந்த டாடா ஏசியில அடிபட்டு அந்த வீரருக்கு வந்து அடிபட்டுருச்சு. வாடியை விட்டு வெளியேறினா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா முந்தையெல்லாம் வாடி வந்து கட்டி வச்சிருப்பாங்க மாடு வெளியே போறதுக்கு. அப்பதான் அந்த மாடை வந்து மாட்டு உரிமையாளர்கள் பிடிச்சி வெளியே கொண்டு போறதுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கும். இந்த மாடு போய் கம்மாயில விழுந்து மாடை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மாட்டோட உரிமையாளரும் போய் கம்மாயில விழுந்து 2 பேருமே உயிரிழந்துட்டாங்க. ஏற்கனவே கொம்பன்னு சொல்லிட்டு ஒரு காலை பாத்தீங்கன்னா வாடி சரியா அமைக்காதனால அந்த வாடியிலே முட்டி அது உயிர் அங்கேயே பிரிஞ்சுச்சு. இதெல்லாம் போக வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அரசியல் நடக்குதுங்க. ஒரு மாடு வளர்க்குறவங்களும் வருஷம் முழுக்க அந்த மாடை வளர்த்து இந்த ஜல்லிக்கட்டுல ஒரு ஆர்வமா வந்து பங்கு பெறாங்க. அது அவரே சொல்றாரு. எவ்வளவு வரும் இந்த தங்க காசு? ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? காலை 200 ஒரு நாளைக்கு 500 எடுத்துக்கணும் மாட்டுக்கு மட்டுமே. இவ்வளவு எடுத்து வச்சுமே ஒண்ணுமே வாங்காம பரிசுக்கு மாட்டை வைக்கல. 732 டோக்கன் வாங்கி கூட மாட்டை அவுக்க முடியாம வெறும் இதை மட்டும் வாங்கிட்டு போறேன். நான் பரிசுக்கு மாட்டை வைக்கல. இந்த பரிசுக்காக வந்து யாருமே மாடு வளர்க்கலங்க. ஒரு மாடு வச்சு வளர்க்கறது கிட்டத்தட்ட ஒரு யானையை கட்டி மேய்க்கிற மாதிரி. இது கமிட்டி கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் நடத்துறாங்க. இதை நல்லபடி முறையா இன்னும் கொஞ்சம் கவனமா நல்லபடியா நடத்தினா நல்லது. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்வியல் சம்பந்தப்பட்டது.